ஒரு ஊர்ல ஒரு காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா நண்பர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காக்காவுக்கு சோம்பேறியா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் டைமுக்கு சரியா எந்திரிச்சு சாப்பிட்டு அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. குருவிக்கு கஷ்டப்படுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். வெயில் மழை காத்துன்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யும். காசு சம்பாதிச்சு தனக்கும் காக்காவுக்கும் தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குருவி, ஏண்டி காக்கா, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பியா? வா, இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம். ஐயோ, காட்டுக்குள்ள சுத்துறதுக்கு கூப்பிடுறியா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. காட்டு முழுக்க பறந்துகிட்டே போகணும். என்னால ஆகாது. ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். நீ வேணா போயிட்டு வா. இப்படி எப்ப கேட்டாலும் ஒரே பதில் சொன்னா எப்படி? எனக்கு கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லணும். எனக்கு சந்தோஷம் வந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லணும். எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு உன் கூட சேர்ந்து வெளியே சுத்தணும்னு ஆசையா இருக்கு. எதுவுமே பேசாத, நான் கூப்பிடுறேன்ல, வா. நீ எவ்வளவுதான் சென்டிமெண்டா என்கிட்ட டைலாக் சொன்னா கூட நான் உன் கூட சேர்ந்து வரமாட்டேன். நீ ஒண்டியா போய் காட்டு முழுக்க சுத்திட்டு வா. என்னடி என்ன பார்த்து அப்படி சொல்ற? உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், எவ்வளெல்லாம் கஷ்டப்படுறேன். ஆனா எனக்காக நீ என்ன செஞ்சிருக்க? வா, வெளியே போய் கதை பேசிக்கிட்டு வரலாம். இங்க பாருடி, உன் கூட பேசினா எனக்கு வாய் வலிக்கும். உன் கூட சேர்ந்து பறந்தா என்னோட சிறகுங்க கூட வலிக்கும். உன் கூட சேர்ந்து வர்றதுனால, உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால எனக்கு வலிதான் மிச்சம். அதை தவிர ஒண்ணுமே கிடைக்காது. அதனால நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீ இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா எங்கேயாவது காடு முழுக்க சுத்திட்டு வா. எனக்கு என்ன, நான் என் பாட்டுல தூங்கணும், அவ்வளவுதான். நீ போயிட்டு வா. அப்படி சொல்லி சோம்பேறி காக்கா படுத்து நல்லா தூங்கிச்சு. குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க புறா வந்துச்சு. ஹலோ குருவி, எப்படி இருக்க? ஹாய் பறவை, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ எம் குட். ஓகே, என்ன இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? என்னவோ இன்னைக்கு வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது பறவை. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சா வெளியே போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன். கூட துணைக்கி தோழிய கூட்டிட்டு போலான்னா அந்த காக்கா சோம்பேறியா இருந்துகிட்டு பேசுனா வாய் வலிக்கும், பறந்தா சிறகு வலிக்கும்னு படுத்து தூங்குது. அதனாலதான் இப்படி வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கேன் குருவி உனக்காக. வா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சுத்திட்டு வரலாம். சாரி பறவை, என்னோட தோழிய விட்டு வேற யாரு கூடயும் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ குருவி, காக்கா சோம்பேறித்தனத்தினால வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு எங்கேயுமே வரமாட்டேங்குது. நான் கூட உனக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமா பறவை, நீ கூட ஃப்ரெண்டு தான். ஆனா காக்கா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ அந்த சோம்பேறி காக்கா தான் வேணும்னு அடம் பிடிச்சா நான் மட்டும் என்ன பண்றது சொல்லு? சரி குருவி, நீ உன்னோட சோம்பேறி தோழி கூடயே எங்கேயாவது போ. நான் இப்போ வேட்டைக்கு போயிட்டு வரேன். அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி செய்யறதுக்கு எதுவுமே இல்லாம குருவி வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்குச்சு. சோம்பேறி காக்கா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எப்படியோ வெளியே போறதில்ல, கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்படி சொல்லி அந்த குருவி படுத்து தூங்கிடுச்சு. சரியான அதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய கழுகு, அதுக்கப்புறம் ஒரு விஷம் இருக்கிற பாம்பு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா, உங்ககிட்ட முட்டை ஏதாவது இருந்தா எனக்கு குடுறா. எனக்கு உன்னை பார்க்கும்போது சாமி கதை தான் யோசனை வருது. சாமி கதை, பேய் கதை பசிய தீர்க்குமாடா? நான் கேட்டது உங்ககிட்ட இருக்கா இல்லையா, அத மட்டும் சொல்லு. என்கிட்ட இல்லடா, நான் கூட அததான் தேடுறேன். இன்னைக்கு கிடைக்கும்னு நம்ப முடியல. நான் கூட அதையே தேடி தேடி வெறுத்து போயிடுச்சுடா. சரி வா, எங்கேயாவது போய் சுத்தி பார்க்கலாம். சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்கும். பசி ஒரு பக்கம் நம்மள தூங்க விடாது, உட்கார விடாது. அப்போ ஒரு வேலை செய்யலாமா? ரெண்டு பேரும் வெளியே எங்காவது போய் சாப்பாடு தேடலான்னு சொல்றியா?
ஆமாண்டா, நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடுறதுக்கு இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு போய் சாப்பாடு தேடலாம். அப்படி போனா யாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்காது. 2 பேரும் காலி வயிறாதான் தூங்கணும். 2 பேரும் பசியிலேயே இருக்கணும். ஏன்னா நீ உன் வழியில போய் சாப்பாடு தேடு, நான் என்னோட வழியில போய் சாப்பாடு தேடுறேன். நீ ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடி நீ சாப்பிட்டு மிச்சத்தை எனக்கு கொண்டு வா. நான் ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடி சாப்பிட்டு மிச்சமான உனக்கு கொண்டு வரேன். அப்ப 2 பேரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல? ஆமா, நீ சொன்னது சரியா இருக்கு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். அப்படி சொல்லி கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த விஷப்பாம்பு சாப்பாடுக்காக பாத்துக்கிட்டு இருக்கும்போது சோம்பேறி காக்கா அதுக்கப்புறம் குருவியோட வீட்டை பார்த்துச்சு. டைமை வேஸ்ட் பண்ணாம விஷப்பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு. வீட்ல சோம்பேறி காக்கா ஒரு பெட்டுல, குருவி இன்னொரு பெட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. குருவிய பார்த்த உடனே பாம்பு வாயில எச்சில் ஊறிச்சு. சந்தோஷப்பட்டுக்கிட்டு, வாரே வா, இந்த நேரத்துல என்னோட லக்கு நல்லா இருக்கு. காக்காவோட உடம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு இந்த நேரம் குருவிய சாப்பிட போறேன். அப்படி யோசிச்சு பாம்பு குருவி கிட்ட வந்து நின்னு பாத்துச்சு. அப்போ பாம்போட வாயில இருந்து எச்சில் குருவி மேல விழுந்துச்சு. குருவி மெதுவா பாம்ப கண்ணு திறந்து பார்த்து பயந்து போயிடுச்சு. வாரே வா குருவி, இத்தனை நாளைக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கே. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னோட சத்தம் கேட்டு சோம்பேறி காக்கா எந்திரிச்சாலும் அது சோம்பேறித்தனத்தினால எந்திரிச்சு வராது. இப்படி இந்த விஷப்பாம்பு சொல்லும் போது குருவி செத்து போயிடுவேன்னு யோசிச்சுச்சு. இப்படி அதோட புத்திசாலித்தனத்தினால தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அது ஓடி வந்து சோம்பேறி காக்கா பக்கத்துல படுத்துக்கிட்டு, காக்கா எந்திரி, என்ன காப்பாத்து, இந்த விஷப்பாம்பு என்ன சாகடிக்க வந்திருக்கு, கண்ணை திறந்து பாருடி, அது என்ன வாயிலேயே கொத்திக்கிட்டு போயிடும், ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருடி. அப்படி குருவி அழுந்துகிட்டு இருக்கும்போது நல்ல பாம்பு காக்கா கிட்ட வந்துச்சு. சோம்பேறி காக்கா கண்ணை திறந்து பார்த்து பாம்பை பார்த்து மறுபடியும் தூங்கிடுச்சு. டைமை வேஸ்ட் பண்ணாம பாம்பு குருவிய வாயில கடிச்சுக்கிச்சு. இப்படி குருவிய கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது குருவி கஷ்டப்பட்டு, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, இந்த ராட்சச பாம்பு என்ன சாப்பிட கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்படி கத்துற சத்தம் பறவை, குருவி, கொக்கு 3 பேரு பார்த்தாங்க. உடனே கையில கல்ல கொண்டு வந்து பாம்பு தலை மேல போட்டாங்க. அவ்வளவுதான், கல்லால அடிச்சதுனால பாம்பு அடிபட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அத பார்த்த குருவி கிட்ட பறவை, கிளி, கொக்கு வந்தாங்க. நன்றிய காட்டி அவங்கள பார்த்து, என்னோட சத்தத்தை கேட்டு என்ன காப்பாத்த வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா காக்காவதுதான்னு நினைச்சிருந்தேன். நீங்க காட்டின அன்பால அந்த சோம்பேறி காக்காவோட நட்பே இல்ல. நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம். அந்த காக்கா நான் கஷ்டப்படுறத பார்த்து கண்ணை திறந்து பார்த்து படுத்து தூங்கிடுச்சு. இன்னையில இருந்து அந்த காக்கா கிட்ட போக மாட்டேன். சரி குருவி, அப்பனா வா, என் கூட போலாம். அப்படி சொல்லி புறா குருவிய கூட்டிட்டு போச்சு. இப்படி குருவி புறா கிட்ட இருந்துகிட்டு நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குருவி கண்ணு திறந்து பார்த்துச்சு. அப்ப அங்க சாப்பாடும் இருக்குல்ல. குருவி கூட அந்த இடத்துல இருக்கவே இல்ல. தன்னோட சோம்பேறித்தனத்தினால சாப்பாடு இல்லாம குருவிய கூட தேட முடியல. குருவி சாப்பாடு கொண்டு வர போயிருக்கு. அது வர வரைக்கும் படுத்துக்கிட்டே இருக்கிறேன், சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் தூங்குறேன். அப்படி யோசிச்சு படுத்து தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விஷப்பாம்பு காக்கா கிட்ட வந்து காக்காவை வாயில வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த காக்கா சத்தம் போட்டா சோம்பேறித்தனம் ஆயிடும்னு சத்தம் கூட போடல. அதே நேரத்துல அங்கே நின்னிருந்த குருவி அத பாத்துச்சு. பறவை, குருவி, மங்கா, இங்க வாங்க, அங்க பாருங்களேன், அந்த பாம்பு காக்காவை கூட்டிட்டு போது, நம்ம போய் காப்பாத்தலாம். அப்படி சொன்ன உடனே 3 பேரும் வந்து குருவி கிட்ட பார்த்தாங்க. அப்ப அந்த பாம்பு அந்த காக்காவை தூக்கிட்டு போயிடுச்சு. குருவி, ஆபத்துல இருக்கிறேன், உதவி பண்ணுங்கன்னு அந்த காக்கா கேக்கல.
கண்ணு மூடிக்கிட்டு சைலண்டா இருக்கு. ஐயோ பறவை, அந்த காக்காவுக்கு சோம்பேறித்தனம் அதிகம்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப கவலையா இருக்கு, வாங்க நம்ம எல்லாம் போய் காப்பாத்தலாம். அதுக்காக இவ்ளோ சோம்பேறித்தனமா? உயிர் போதுன்னா கூட இப்படிதான் இருப்பாங்களா? இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அந்த சோம்பேறி காக்காவை பத்தி இல்ல, இந்த குருவி பத்தி தான். அது சொன்னதுக்காகவது நம்ம அந்த காக்காவை காப்பாத்தணும். இப்படி மறுபடியும் கல்ல கொண்டு வந்து பாம்போட தலை மேல போட்டாங்க. பாம்பு பயந்துகிட்டு ஓடி போச்சு. அப்போ பறவைங்க எல்லாருமே வந்து காக்காவை நடு கடல்ல உட்கார வச்சாங்க. இப்படி அந்த காக்கா அதோட சோம்பேறித்தனத்துக்கு குட் பை சொல்லி நல்லபடியா வாழ்ந்துச்சு. விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கிற மழையில புறா, கொங்கா, குருவி, கிளி, கழுகு கஷ்டப்பட்டுக்கிட்டு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற ஒரு பலகையில உக்காந்து இருந்தாங்க. ரொம்ப தவிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மங்கா, பறவை, கழுகு, கிளி எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருங்க. எந்த பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது, நம்ம தான் பத்திரமா இருக்கணும். ஆமாங்குருவி, நான் மேற்கு திசைய பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தெற்கு திசைய பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் வடக்கு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் கிழக்கு பக்கம் பாக்குறேன். நான் மட்டும் உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன், எதுக்காக? நாங்க என்ன பண்றோம்னு பார்த்து எங்களையே சாப்பிடுறதுக்கா? குருவி சொன்ன உடனே கழுகு மூஞ்சி சின்னதா வச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே, குருவிக்குள்ள ஏதாவது மாயசக்தி இருக்கா? என் மனசுக்குள்ள யோசிச்சத அப்படியே சொல்லிடுச்சு. எப்படியாவது நல்ல விதமா ஏதாச்சும் செஞ்சு என் மேல இருக்கிற கெட்ட பேரை மாத்தணும். இல்லைன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயந்து என்னை விட்டு போயிடுவாங்க. அப்படி யோசிச்சு வெளியே மட்டும் குருவி கிட்ட, இல்ல குருவி, நான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கேன். நான் இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிடுறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வெஜ் சாப்பிட பழகிக்கிறேன். இப்ப உன்னோட வெஜ் நான்வெஜ் ஃபுட்டை பத்தி கொஞ்சம் அந்த பக்கம் வைக்கிறியா? நம்ம மட்டும் நம்மள காப்பாத்திக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். யாராவது காக்காவை பத்தி யோசிச்சிங்களா? அந்த சோம்பேறி காக்காவை பத்தி என்ன யோசிக்கிறது பறவை? அட, அது என்ன பண்ணாலும் அது நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லையா? அது கஷ்டப்படாம நம்ம தானே அதுக்கு புத்தி எடுத்து சொல்லணும். ஆமா, அந்த காக்கா நம்ம பேச்ச கேட்டு நம்ம சொல்றபடி நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம கூட இங்க இருந்திருக்கோம், அதோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சொல்ற பேச்ச கேட்காம கட்டிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது பறவை? ஆமாம் பறவை, உனக்கு இப்பதான் அந்த காக்காவை பத்தி நினைப்பு வந்துச்சு. ஆனா எனக்கு கொங்காவுக்கு, கிளிக்கு அப்பவே நினைப்பு வந்து அதை பார்க்க போனோம். அப்ப அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி சொல்லிச்சு. ஒரு பக்கம் காக்கா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கொங்கா, கிளி, குருவி 3 பேரும் உக்காந்து இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணிய பார்த்து கிளி, குருவி, கொக்கு கஷ்டப்பட்டாங்க. காக்கா, இங்கிருந்து கிளம்பி போலாம் வா. காத்து அதிகமாயி மரம் கொம்பெல்லாம் காத்துக்கு கீழே விழுந்து எங்களோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. உன்னோட வீடு கூட விழுந்துரும். சி, என்ன சொல்றீங்க நீங்க? முந்தா நேத்து மழை வரும்போது இப்படிதான் சாப்பாடு கிடைக்காது கிடைக்காதுன்னு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஜோரா மழை வருது, காத்தடிக்குதுன்னு கதை கட்டுறீங்களா? போங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்போ குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவத்துல காக்காவை அடிச்சிச்சு. அப்போ காக்காவுக்கு கோவம் வந்து, எதுக்குடி அந்த அடி அடிக்கிற? எனக்கு வர கோவத்துல உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் பாரு, கொஞ்சம் வெளிய பாரு. இப்படி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற தண்ணிய காட்டி சொல்லிச்சு. அப்போ காக்கா தண்ணிய பார்த்து, அந்த தண்ணியா? அது என்ன பண்ண போகுது? அப்படி கொட்டி இப்படி போயிட போகுது. என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். நீங்க போங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. சோம்பேறித்தனம் இருக்கணும், ஆனா இவ்வளவு இருக்க கூடாதுடி. உன்னோட சோம்பேறித்தனத்தினால உன்னோட உயிர் போக போகுது பாரு. வாய மூடிக்கிட்டு எங்க பேச்ச கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வா. எப்படியாவது இந்த மலையில தப்பிச்சு இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். வாய மூடிக்கிட்டு போறீங்களா? எனக்கு தூக்கம் வருது. அப்படி சொல்லி காக்கப்படுத்து தூங்கிச்சு. சோம்பேறி காக்காவோட வீடு இடிஞ்சு விழுந்துகிட்டு இருந்துச்சு. இதோட சோம்பேறி தனத்தினால இது உயிர் விடணும்னு இது தலையில எழுதி இருக்கு. நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க மாட்டா. வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்.
இப்படி சோம்பேறி காக்கா வீட்ல இருந்து வந்த கதைய பத்தி சொன்னாங்க. எல்லாருமே அந்த தேங்குற படகு மேல உக்காந்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லு பறவை, நாங்க வான்னு சொன்னாலும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சே, இப்ப என்ன சொல்ற? சரிடி குருவி, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல. சரி பறவைங்களா, அந்த சோம்பேறி காக்காவை பத்தி நம்ம எதுக்காக யோசிக்கணும்? நம்ம இந்த மலையிலிருந்து எப்படி தப்பிச்சு உயிர் காப்பாத்திக்கணும்னு அத பத்தி மட்டும் யோசிக்கலாம். நம்ம இந்த மலையில எங்க போறது, எப்படி வாழ்றது, என்னத்த சாப்பிடுறது, இப்படி நம்மள பத்தி மட்டும் யோசிக்க நிறைய விஷயங்க இருக்குல்ல. இப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த தண்ணியில ஒரு மரம் சாஞ்சிருக்கிறத பார்த்தாங்க. அங்க பாருங்க, ஒரு மரம் தண்ணியில எப்படி சாஞ்சிருக்குதுன்னு. இந்த தேங்குற படகு அந்த மரத்துக்கு முட்டுன உடனே நம்ம தண்ணியில கவுந்துருவோம். நம்ம இந்த தண்ணியிலேயே உயிரை விட்டுருவோமா என்னன்னு தெரியல. ஐயோ, நம்ம என்ன பண்றது? இப்போ செய்யறதுக்கு என்ன இருக்கு? இந்த கொற்ற மலையில அந்த மரத்து மேலேயே உக்காந்துதான் இருக்கணும். இப்படி மங்கா பறவை குருவி பேசிக்கிட்டு இருக்கும்போது கழுகு மட்டும் சோம்பேறியா வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கிற காக்காவை பத்தி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சோம்பேறி காக்கா இவங்க எல்லாருமே போய் கூப்பிட்டாலும் வரலனா அது எதை பத்தி யோசிக்குது? அது சோம்பேறித்தனம் இல்ல, அது ஏதோ பிளான் பண்ணிருக்கு. இதுதான் சரியான நேரம். நான் காக்கா வீட்டுக்கு போனா காக்கா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே தெரியாம அந்த காக்காவை கொன்னு தின்னுறேன். அந்த சோம்பேறி காக்கா என்னோட சாப்பாடாக போகுது. வாரே வா, இதுதான் நல்ல ஐடியா. குருவிக்கு ஏதாவது சொல்லி இங்கிருந்து கிளம்பி போனோம். அப்படி யோசிச்சு அங்க சோம்பேறி காக்கா கட்டில் மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. கொற்ற மலையில தண்ணி வீடு முழுக்க நிறைஞ்சி பெட்டு வரைக்கும் வந்துருந்துச்சு. இந்த பக்கம் கழுகு, ஐயோ அந்த மரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். இத்தனை காலமா இந்த காட்டுல தான் வளர்ந்தேன். இப்போ இதே காட்டுல உயிரை விட்டுடுறேன். என்ன விட்டுருங்க, நான் கூட அந்த சோம்பேறி காக்கா வீட்டுக்கு போய் அது கூடயே வாழ்ந்துக்கிறேன். அப்படி சொல்லி மலையில பறந்துக்கிட்டு சோம்பேறி காக்காவோட வீட்டுக்கு போச்சு. அத பார்த்த குருவி, கிளி, கொக்கு, பறவை எல்லாருமே கழுக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம், ஏ பறவை, அந்த கழுகு இங்க இருந்து பறந்து போகும்போது என்ன சொல்லுச்சு? இந்த காட்டுல தான் இவ்வளோ நாளா வளர்ந்தேன். அது இல்ல, காக்கா வீட்டுக்கு போய் காக்கா கூடியே இருக்கிறேன்னு சொல்லுச்சு. இந்த கழுகு ஒன்னும் சாதாரணமான கழுகு இல்ல. போய் அந்த சோம்பேறி காக்காவை கொன்னு சாப்பிடுறதுக்கு தான் போயிருக்கு. எப்படியும் நம்ம கூட இல்ல, காக்கா மட்டும்தான் இருக்கு. அந்த காக்கா என்ன கத்துனாலும் நம்ம யாருமே இல்லாததுனால யாருமே வரமாட்டாங்கன்னு யோசிச்சுதான் கழுகு போயிருக்கு. அப்போ வாங்க நம்ம எல்லாருமே போய் சோம்பேறி காக்காவை கழுகு கிட்ட இருந்து காப்பாத்தலாம். அப்படி சொல்லி அங்கிருந்து எல்லா பறவைங்களும் பறந்தாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிக்காம எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. காக்காவோட வீட்டுக்கு வேகமா போனாங்க. கழுகு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு. அடிக்கிற மழையில காக்கா முழுகி போற மாதிரி இருந்துச்சு. இதோட சோம்பேறி தனத்தினால எனக்கு பிரயோஜனம் ஆகும்னு நான் யோசிக்கவே இல்ல. அப்படி யோசிச்சு காக்காவை கொத்திச்சு. வலி எடுத்ததுனால காக்கா கண்ணு திறந்து பார்த்துச்சு. காக்கா மேல கழுகு உக்காந்து இருந்துச்சு. அத பார்த்த காக்கா எகுறதுக்கு பார்த்துச்சு. அத கவனிச்ச கழுகு மறுபடியும் கொத்திச்சு. காக்கா கண்ணீரை விட்டுக்கிட்டு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. குருவி, கிளி, மங்கா எங்க இருக்கீங்க? என்ன வந்து காப்பாத்துங்க. அத கேட்ட கழுகு சத்தமா சிரிச்சு, ஏய், இந்த காட்டுக்குள்ள நீ, நான், காத்து, மழை இத விட்டா யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லா பறவைங்களும் அந்த படுகோட உதவியால தண்ணியில போய்கிட்டு இருப்பாங்க. இங்க உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. அப்படி சொன்ன உடனே, நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி குருவி ஜன்னல்ல வந்து உக்காந்துச்சு. நான் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி பறவை பெட்ல வந்து உக்காந்துச்சு. உங்க கூட நான் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி கொக்கு பக்கத்துல இருக்கிற பெட் மேல வந்து உக்காந்துச்சு. கழுகு இவங்களெல்லாம் கோவமா பார்த்து, இப்போ கிளி கூட வரணும்ல, அது மட்டும் எதுனால வெளியே இருக்கு? அப்படி சொன்ன உடனே கிளி வந்து கழுகு மேல உக்காந்துச்சு.
நான் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு கழுகுக்கு கோவம் வந்து எல்லாரையும் கோவமா பார்த்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே எனக்கு தனித்தனியா கிடைப்பீங்க, அன்னைக்கு பாத்துக்கிறேன் உங்களை அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து போச்சு. சோம்பேறி காக்கா எல்லாருக்கும் நன்றிய சொல்லி எல்லா பறவைங்களோட முகத்தை பார்த்துச்சு. இன்னையிலிருந்து சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன், உங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுக்கறேன், என்ன நம்புங்க அப்படி சொல்லி வாக்கு கொடுத்துச்சு. உண்மைன்னு நம்பி சோம்பேறி காக்காவை காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லா பறவைங்களும் மலை மேல போய் உக்காந்தாங்க.